வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கால்சியமாக 100% வச்சுருக்கிற கம்பு தோசை தாங்க. ரொம்பவே ஹெல்தி. கம்மஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிட்டதுனால நான் கம்பு தோசையாக செஞ்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எதாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்லட் ரெசிபீஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இந்திரா நாராயணனுங்கிறவங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கம்பு தோசை செய்கிறதுக்கு அரைப்படி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 3/4 பங்கு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பை நல்லா அரித்து கல்லுலாம் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட அடுத்தது 1/4 பங்கு உளுந்து சேர்த்துக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இதில் அழுக்கு நிறையா இருக்கும். அதனால் நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். கிரைண்டரில் சேர்த்து எப்படி தோசை மாவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வாரத்தில் 3 தடவை ஏதோ ஒரு மில்லட்ஸை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்மளோட வெயிட் லாஸ், நம்மளோட ஹீமோக்ளோபின், கால்சியம் இது எல்லாத்தையும் அதிகரிக்கிறதுக்கு மில்லட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க. இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே புளிச்சுருங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மாவில் நீங்கள் பணியாரமும் செஞ்சுக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுக்காம அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இருக்கான்னு. இந்த மாதிரி மில்லட்ஸ்லேயும் நல்ல மொறுமொறுன்னு தோசைகள், பணியாரங்கள், இடியாப்பம் எல்லாமே செய்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுருங்க. இந்த மாவை நம்ம பணியாரமும் ஊற்றிக்கலான்னு சொன்னால் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேங்க. இது ரொம்பவே மொறுமொறுன்னு வரும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணியாட்ட நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாவை வெளியில் வச்சிடாதீங்க, சீக்கிரமே புளிச்சு போயிடும். அதனால் யூஸ் பண்ணோன்னே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிட்டு கடலெண்ணெய் வீட்டில் இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நிறையா ஊற்றிருக்கேங்க. பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் மாவு வைக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக அளவு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசை வெந்துருச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு திருப்பி விடவே தேவையில்லை, அப்படியே வெந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் தக்காளி குழம்போடையும் தேங்காய் சட்னியோடையும் தான் சர்வ் பண்ணியிருக்கேன். மொறுமொறுன்னு கம்பு தோசை அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி வந்துதான்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மில்லட்ஸ் யார் யார் இப்போ பிரியப்பட்டு சாப்பிட்றீங்களோ அவங்க எல்லாமே ஒரு லைக் ஷேரை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கம்பு தோசை ரெடி, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.